நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இந்த வசனத்துல தாவீது சொல்றாரு நீதிமான்களே அப்படின்னு சொல்றாரு. நீதிமான்கள்னா யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைச்சிருக்கிறோம். அதனால நாம நீதிமான்களா ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறியாததுக்கு முன்னாடி நாம எல்லாரும் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவ நம்மளோட சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிறகு நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அதனால்தான் வசனம் சொல்லுது ரோமர் 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள் என்று. ஃபர்ஸ்ட் களிகூறுங்கள்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாட்ட ஒரு ரிமோட் கார் கேட்கிறான். ஒரு நம்பிக்கையா கேட்கிறான், அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கேட்கிறான். அவர் சொல்றாரு, நான் வாங்கி தரேன்ப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன் மனசுல என்னன்னா, நம்ம அப்பாட்ட கண்டிப்பா கேட்டிருக்கோம், நமக்கு அதை வாங்கி தருவாரு அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அவனுக்கு இருக்கும் பாருங்க. அதுதான் களிகூறுதல். அந்த சின்ன பையனை போலதான் நாமும் நம்மள பரம தகப்பனாகிய ஏசப்பா கிட்ட நமக்கு தேவையான காரியங்களை கேட்கிறோம். கேட்ட பிறகு நம்ம மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டிருக்கோம், அதை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு சந்தோஷம் உற்சாகம் வரும் பாருங்க. அதுதான் களிகூறுதல். நம்ம எப்பவுமே அவர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா உற்சாகமா களிவுற வேண்டும். அதே சங்கீதம் 33:21 வசனம் சொல்கிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூறும் என்று வசனம் சொல்கிறது. அடுத்ததா சங்கீதம் 31 அந்த வசனத்தின் 2ஆம் பாகத்துல சொல்லுது, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் அப்படின்ற சொல்லுது. இன்னும் ஒரு சில பிள்ளைங்க கேட்பாங்க அப்பா கிட்ட, அப்பா உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க தான்ப்பா உலகத்திலேயே ரொம்ப பெஸ்ட் அப்பா, உங்களை மாதிரி யாருமே கிடையாதுப்பா, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நீங்க எது செஞ்சாலும் சூப்பரா இருக்குப்பா, நீங்க தான்ப்பா என் ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எனக்கு ரிமோட் கார் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவங்க அப்பா என்ன செய்வாரு, உடனே வாங்கி கொடுத்துருவாரு. அது மாதிரிதான் நம்ம ஃபர்ஸ்ட் கர்த்தரை ஃபர்ஸ்ட் துதிச்சு பாடணும். பாடி நல்லா அப்படியே அவங்களுக்கு உங்க மனம் திறந்து அப்படியே துதிச்சு நீங்க பாடும்போது அது ஆண்டவர் உடனே உங்களுக்கு அவங்க அந்த கேட்ட உடனே அப்படியே ஆண்டவர் கொடுத்துருவாரு. துதிச்சு பாடிட்டு நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை உடனே கர்த்தரா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு உடனே கொடுத்துருவாரு. அந்த உலகத்துல இருக்கிற அப்பாவே அப்படி இருக்கிறப்ப பரலோகத்தின் தகப்பனாகிய நம்ம இயேசு கிறிஸ்து நாம் பாடி துதித்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கிறப்ப நாம கேட்டதை விட சீக்கிரமாவே நிச்சயமாவே அவர் கொடுப்பாரு. அதுதான் இயேசு சொல்றாரு, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆகையால் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நேர்மையாக உண்மையாக நடக்கிற செம்மையானவர்களாகிய நாமும் கர்த்தரை துதித்து அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நாம் கேட்டதை விட அதிகமாக கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா.